அயோத்தி ராமர் கோயில் உத்தரப்பிரதேசம் அயோத்தியா அப்படிங்கிற இடத்துல 70 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. அதில் 70% பசுமையான மரங்களையும் செடிகளையும் 30% கோயில் கட்டுமான பணிகளையும் நடந்து முடிஞ்சிருக்கு. கோயில் 2.77 ஏக்கர் நிலப்பரப்பில் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாகவும் இருந்திருக்கு. இந்த கோவில் மாபெரும் பூகம்பத்தை தாங்கணும்னு 16 மீட்டருக்கு அடித்தளம் அமைச்சிருக்காங்க. 3 அடுக்குகளும் 392 தூண்களும் 12 நுழைவாயிலும் மற்றும் 44 கதவுகளும் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டு தங்க மூலம் பூசப்பட்டிருக்கு. கோவில்ல இரும்பு, காங்கிரீட், கம்பி போன்றவை பயன்படுத்தாம பழங்கால முறைப்படி கட்டியிருக்காங்க. இதுல கிரைனட், காப்பர், தேக்கு மற்றும் இந்த கட்டுமானத்துக்கு தேவையான கிரைனட் கற்களை கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. ராமர் மற்றும் சீதையின் சிலைகள் நேபாளத்தில் உள்ள கந்தகி நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட சாலிகிராம் அப்படிங்கிற ஒரு விதமான கற்களால் செய்யப்பட்டது. இந்த கற்கள் சுமார் 6 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கற்கள் அப்படின்னும், கோவில் கருவறையில் ராமர் சிலை குழந்தை வடிவிலான சிலை அப்படின்னும் சொல்லப்படுது. கோயில் உட்பகுதியில் ராமாயணத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் சிலைகளும் கோவிலுக்குள்ள இருக்கு. கோவிலுக்குள்ள 5 மண்டபமும் கோவிலின் 4 மூலைகளிலும் 4 சன்னிதானம் இருக்கு. வடக்கு மூலையில் அன்னபூர்ணி சன்னிதானமும் தெற்கு மூலையில் அனுமனுக்கு சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்க மணி அஷ்டதாது அப்படின்னு சொல்லப்படுற 8 வகையான உலோகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் எடை 2100 கிலோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மணியோசை 15 கிலோமீட்டருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட மொத்த செலவு 1800 கோடி அப்படின்னு சொல்லப்படுது.